Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 5 பார்ட் 1. ஓபன் பண்ணா போன பாட்ல நம்ம காரம் மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த ரிப்பரை போட்டு பொழந்தான்ல, செத்து போன அந்த பாடியில இருக்க துணி எடுத்து இவன் பாடி ஃபுல்லா சுத்திக்குவான். ஏதோ இந்த டைம் தப்புச்சிட்ட, ஆனா நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா உனக்கு சங்கூதிடுவானுங்க, சோ கேர்ஃபுல்லா இருந்தவன அவனு ஓகேமா. சரி இவன் இங்க இருக்கான்னு எப்படி அவனுக்கு தெரியும்னு கேட்டான். நான் மனுஷனே இல்ல மான்ஸ்டருமா. அந்த டைமுங்கும் போது அவனை அட்டாக் பண்றதுக்காக 2 மான்ஸ்டர்ஸ் பயங்கரமா சீனை போட்டு வரும். ஒரே அடிதான் சில்றையா செதறிடுவானுங்க. அவன் இருந்த வெறிக்கி அவனோட மொத்த கோவத்தையும் தீத்துட்டான். இனி கிளம்ப வேண்டியதான். நீ உயிரோட இருக்கணும்னா மூடிக்கிட்டு என் கூட வா, இல்லன்னா இங்கே கிடந்து சாவுன்ட்டு வேகமா ஓடுவான். ஐயோ மண்டை மேல முள்ளு கம்பி வச்சிருக்க அங்கிள், உங்க பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, இப்படியே ஓடுனீங்கன்னா டெட் பாடி ஆயிருவீங்க, அதனால அப்படியே ஓரமா உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாமா. ஏண்டா நம்ம என்ன இங்க லீமெரிடியன் ஹோட்டலுக்கா வந்திருக்கோம் அப்படி ஓரமா உட்காந்து ஒன் பஞ்ச் மேன் பாத்துக்கிட்டே சாப்பிடுறதுக்கு? ஒரு 1.5 கண்ணா இருக்கான் அவனுக்கு, நம்ம இங்க இருக்கிறது நல்லாவே தெரியும். இப்ப அந்த நாய் எங்க பொறுக்கிட்டு இருக்குதுன்னு தெரியல, அதனால நம்மளை தேடி வரமாட்டானுங்க. அதனால வழியில வர எருமையெல்லாம் ஏறி மிதிச்சுட்டு தப்பிக்கிற வழியை மட்டும் பார்ப்போம். அப்படிங்கும் போது அந்த பொடிப்பைய ஒரு செக் வைப்பான். என்ன மாதிரியே இன்னொரு பையனையும் இங்க கடத்தி வச்சிருக்காங்க அங்கிள், அவனையும் கொஞ்சம் காப்பாத்துங்கன்னு. ஒய்யால உன்னை காப்பாத்தினதே பெரிய விஷயம், அவனையும் காப்பாத்தணுமான்னு கேட்டா கண்ணுல தாரையா கண்ணீரை ஊத்தி அவனையும் காப்பாத்தணுமா. காரோ பார்த்துட்டு, நான் ஒன்னு எலிமெண்டரி ஸ்கூல் நடத்துறதுக்கு ஆளுங்க கூட்டு போக வரல கண்ணா, நான் இங்க வந்த வேலையே வேறன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடமே அதிர அளவுக்கு ஒரு பெரிய மான்ஸ்டர் அங்க வந்து நிக்கும். அதை பார்த்துட்டு காரோவுக்கே கொஞ்சம் பட்டன்னு தான் இருக்குது. அப்ப அந்த பொடிப்பயிலுக்கு எப்படி இருக்கும்? காரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இது பயங்கர ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர். முடிஞ்ச அளவுக்கு இதுகிட்ட சண்டை போடாம தப்பிச்சு போறதுதான் நமக்கு நல்லது, இல்லைன்னா சங்குதான்னு சொல்லிட்டு அந்த பையல அப்படியே பொறுமையா பின்னாடி போ அப்படின்ட்டு ரிவர்ஸ் கீரை போட்டு மெதுவா பின்னாடி போவாங்க. அந்த பெரிய சைஸ் மான்ஸ்டர் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ணாம அங்கேயே நின்றுட்டு இருக்கும். சீரப்பு இனி எந்த பஞ்சாயத்துல நம்ம தப்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு திரும்பினா அண்டா குண்டா ஜண்டான்னு சொல்ற மாதிரி ஒரு 3 மான்ஸ்டர்ஸ் வந்து நிப்பானுங்க. இவனை பத்தி அவனுக்கு நல்லாவே தெரியும். இப்ப காரம் அந்த பொடிப்பையில காப்பாத்திட்டு போறதுனால இவன் மனுஷங்க கூட சேர்ந்துட்டான் போல அப்படின்னு நினைச்சுக்குவானுங்க. அப்புறம் என்ன சண்டை தானே, எடுத்த உடனே சிந்தாம செதறாம 3 பேர்த்து மூஞ்சிலையும் மூக்கு சீந்துற அளவுக்கு ரத்தம் வர்ற மாதிரி ஓங்கி ஒரு குத்து. வழக்கமா அடி வாங்கினவனுங்க எல்லாம் பில்டப் பண்ணுவானுங்களே, யாரு மேல கை வச்சிருக்க தெரியுமா? நாங்கெல்லாம் டீமன் த்ரெட் லெவல்ல உள்ள ஆளுங்கடா, எங்க மேலேயே கைய வச்சிட்டியான்னு கேட்டவனே காரோ வந்துட்டு, நீங்க டீமன்னா நான் டிராகன் ராம்பான். பட் அவனுக்கு நம்ப மாட்டானுங்க. ஃபர்ஸ்ட் அடி அடிச்சதுனால நீ ஒன்னும் பல்பு இல்லடான்னு சொல்லிட்டு ஒருத்த அட்டாக் பண்ண வருவான். அவனை வந்த வழியிலேயே ஒரு மிதியை விட்டு தெறிக்க விட்டுருவானா. எப்படி நீங்கெல்லாம் எனக்கு ஒன்னும் இல்லைன்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த இடத்துக்குள்ள இருந்து பயங்கரமான சத்தம் ஒன்று கேட்கும். எல்லாம் பீதியாயிருவாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த பக்கம் போய் விழுந்தான்ல, அவனோட பார்ட் ஆஃப் த பாடி, அதாவது ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் அங்க இருந்து வெளியில வந்து விழும். அது வேற ஒண்ணும் இல்ல, அப்பவே நைஸா தப்பிச்சு வந்தாங்களே அந்த நாய் மான்ஸ்டர் தான். இவன் மிதிச்ச மிதியில அது மேல போய் விழுந்துட்டான் போல, அதனால அது சம்பவம் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே இருட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து அதோட பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண வருமா. காரோவுக்கு தெரிஞ்சு போச்சு இங்கே இருந்தோம்னா கண்டிப்பா சங்குதான்னு. அதனால அந்த பையனை தூக்கிட்டு குடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். பட் ஆனா அந்த லூசு மான்ஸ்டர்ஸ் எனக்கு அந்த பவர் இருக்கு இந்த பவர் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கனையே தடுத்து நின்றுட்டு இருக்குங்க. இப்ப அந்த மான்ஸ்டர் பண்ண அட்டாக்கால கோஸ்ட் டவுனே மொத்தமா அதிரும், சைட்டமா வீடுமே அதிரும். என்ன ஏதுன்னு செக் பண்ணி அதை சரி பண்ற வேலையெல்லாம் பார்க்க மாட்டான். எவன் எக்கேடு கெட்டு எப்படி நாசமா போனா நமக்கு என்ன, நம்ம அவல் விகடன் படிச்சுட்டு அடுத்து என்ன சமைக்கலாம்னு யோசிப்போன்னு புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பான். இங்க ஒரு வழியா அந்த அட்டாக்ல இருந்து காரோ அந்த பையனை காப்பாத்திட்டான். அவனுக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு, இந்த மான்ஸ்டர் அசோசியேஷன்ல டாப் லெவல்ல இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு. இந்த மான்ஸ்டரோட த்ரெட் லெவல் டிராகன் எப்படி இந்த பையன் கூட இருந்தா கண்டிப்பா காரோவால அது கூட சண்டை போட்டுக்கிட்டு இவனை காப்பாற்ற முடியாது. அதனால 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம். இங்க இருந்து கிளம்புனா அந்த பையன் பயந்துகிட்டு நான் போக மாட்டேன்பான். அது பண்ண அட்டாக்லயே அங்க இருந்த ஏகப்பட்ட மான்ஸ்டர் செத்துருச்சுங்க. அதுவும் நார்மலா இல்ல, கல்லுக்குள்ள மாட்டி சிக்கி சின்னாபின்னமாய் செத்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் காரோ கிட்ட எவ்வளவோ பேசி பார்ப்பான், நான் உங்க கூட தான் இருப்பேன்னு. அதெல்லாம் முடியாது, நீ என் கூட இருந்தா நானும் செத்துருவேன், ஒழுங்கா கிளம்புன்னு திட்டி அனுப்பின உடனே அந்த பையன் குடுன்னு அழுதுகிட்டே அங்க ஓடுவானா. அதான் அந்த மான்ஸ்டர் நோட் பண்ணிரும். உடனே அட்டாக் பண்ண போகும், காரோ விட மாட்டான். அங்க என்னடா பார்வை பண்ணி பயல என்ன பாடுறான்னு சொல்லிட்டு அதோட காலை போட்டு கண்டமேனி அடிப்பான். அது மட்டும் இல்லாம பயங்கரமா சீன் போடுவானா, அப்படியே அடி சும்மா சுருக்குன்னு இருந்துச்சான்னு அது அடுத்த செகண்டே அதோட பவர் வச்சு அடிச்சிரும். அவ்வளவுதான். அந்த பவருக்குள்ள சிக்கிட்டு இருக்கும் போதே யோசிப்பான், எஸ் கிளாஸ் ஹீரோஸ் கூட சண்டை போட்டு அவனுங்களை ஜெயிக்கணும் இல்ல அதுல தோக்கணும்னு இருந்தான். இப்படி தேவையில்லாம ஒரு டிராகன் லெவல் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டு சாகுறனே, சோ சேட். என் ஆசை எதுவுமே ஒழுங்கா நிறைவேறல, கடைசியில நான் இப்படித்தான் சாகணுமா அப்படின்ட்டு அவன் செத்துட்டானே முடிவு பண்ணிடுவான். பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவன் இன்னும் சாகல. உடனே அந்த நாய் மான்ஸ்டர் என்ன பண்ணும், கண்ணா பின்னான்னு அதோட பவரை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த
இந்த டைம் எந்த அட்டாக்லயும் சிக்காம சும்மா கேஷுவலா தப்பிப்பான். அதுக்கப்புறம் மேல இருந்து ஒரு ஜம்ப போட்டு ஓங்கி அவனோட பெஸ்ட் ஷாட் ஒன்னு அதோட தலையில வைப்பான் பாருங்க. சார்பேட்டா ஸ்டைல்ல சொல்லணும்னா அதோட பாடி அப்படியே கிளிகிழித்து போயிடும். ஆனா அதுக்காண்டி அது மட்டையெல்லாம் ஆகாது. காரோவோட காலை கவி செவுத்துல ஸ்டாம்ப் வச்சு அடிக்கிற மாதிரி சொத்துன்னு அடிச்சு படுக்க போட்டுரும். அதோட விடல மறுபடியும் அதோட பவரை யூஸ் பண்ணி பயங்கரமா அட்டாக் பண்ணும். அதனால அந்த மொத்த கோஸ்ட் டவுனுமே பயங்கரமா அதிர ஆரம்பிச்சிடும். ஆனாலும் நம்ம பையன் அவல் விகடன் படிக்கிறத நிப்பாட்டல. இங்க காரோ எந்த இடத்துக்கு வரக்கூடாது தப்பிச்சிடணும்னு நினைச்சானோ அந்த இடம் வரைக்கும் பிச்சுக்கிட்டு கீழே போயிருப்பான். இப்ப திருப்பியும் மேல போய் சண்டை போடணும். ஆனா அவன் மேல ஒரு லாரி கல்லு கிடக்குது. சுத்தமா அசைய முடியல. இதுல இன்னொரு காமெடி என்னன்னா கரெக்டா அந்த ஒத்த கண்ணை முன்னாடி தான் இவன் வந்து விழுந்திருக்கான். அட முல்ல மாதிரி பையில நீ தான் வந்திருக்கியா? உனக்கு நடந்த சம்பவத்துல பஞ்சராயி போன பைத்தியமா இருப்பேன்னு நினைச்சேன். பரவாயில்ல, ஒரு முழு கோழி மாதிரி முழுசா வந்திருக்கியே. அது மட்டும் இல்லாம இவன் சாகாதது அதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குதாமா. இத சொல்லிட்டு அந்த கல் எல்லாத்தையுமே அதோட பவரை யூஸ் பண்ணி மேல தூக்குமா. இதுதான் டெலிகைனசிஸ் பவரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டுட்டு, டே ஒத்தக்கண்ணா, உன் ஆளுங்கெல்லாம் என் பின்னாடி வந்து ஓவரா தொல்லை பண்ணிட்டானுங்க, எனக்கு செம்ம காண்டாகுதும்பானா. சடனா அவனோட பாடி அவனால அசைக்க முடியல. ஒன்னும் இல்ல, அந்த ஒத்தக்கண்ணன் தான் லாக் பண்ணிட்டான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா முன்ன விட இப்ப காரோ பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டான். என்ன விட்டுறா இல்ல வாயிலே மிதிப்பேன்னு எவ்வளவோ கத்தி பார்ப்பான், கதறி பார்ப்பான். அவன் கேட்கறதா இல்ல. நம்ம ஒரு டீல பத்தி பேச வேண்டி இருக்குது, நீ பேசுறதுக்கு தயாரான்னு கேட்பான். இனி இதுக்கப்புறம் இந்த காரோ மான்ஸ்டர் அசோசியேஷன்ல சேர போறானா இல்ல எல்லாத்தையும் பொழந்து கட்ட போறானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.